என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு மகிமை, சமாதானம், பிரியம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. மகிமை, சமாதானம், பிரியம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து பிறந்து விட்டார். இந்த நற்செய்தி முதலாவது மேய்ப்பர்களுக்கு உரைக்கப்படுகிறது. உரைப்பவர்கள் தேவதூதர்கள். அந்த தேவதூதர்களை வேதம் பரமசேனை என்கிறது. ஆம், பரமனின் படை. இந்த இறைவனின் படையாளிகள் அல்லது பணியாளர்கள் தேவனை துதித்து ஒரு அழகான பாடல் பாடுகிறார்கள். அதில் 3 காரியங்களை சொல்லி அவை உண்டாக வேண்டும் என்று கூறுகிறார்கள். அவை எவை? முதலாவது, தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு எது மகிமை? எப்படி அவரை மகிமைப்படுத்துவது? அதாவது தாவீது சொல்கிறார், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். சங்கீதம் 69:30. நாமும் இதை செய்யலாம். அடுத்தது பவுல் சொல்கிறார், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 31ஆம் வசனம். நாமும் எதை செய்தாலும் இது தேவனுக்கு மகிமை சேர்க்குமா என்று சிந்தித்து செயல்படலாமே. 2வது, பூமியிலே சமாதானம். அதாவது அண்டை அயலார், உற்றார் உறவினர், மருமகன் மருமகள், மாமனார் மாமியார், மைத்துனர் யாவரிடமும் சந்தோஷமான சமாதானம் நமக்கு இருக்க வேண்டும். நம் சமுதாயத்தில் உள்ள சாதி சண்டை, சமய சண்டை, மாநிலங்களுக்கு இடையே தண்ணீருக்காகவோ வேறு எதற்காகவுமோ உள்ள பூசல்கள், நாடுகளுக்கிடையே ஒற்றுமை, உலக சமாதானம், இவை எல்லாவற்றிற்காகவும் ஜெபிக்கும் வழக்கம் வேண்டும். 3வது, மனுஷர் மேல் பிரியம். எந்த மனுஷர் என்றாலும் பரந்த மனப்பான்மையுடன் நேசிக்கும் பண்பு நமக்குள் வளர வேண்டும். சற்றே தெரிந்தவர் என்றாலும் ஒரு புன்முறுவல், ஒரு வாழ்த்து என்று இனிய பழக்கங்கள் நமக்குள் முகிழ்க்க வேண்டும். யாருக்கு தேவை என்றாலும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். நம் உள்ளங்களின் மூலைகளிலே கூட கோபம், வெறுப்பு, பகை போன்ற ஒட்டடைகள் சேரக்கூடாது. மேய்ப்பரிடம் பாடி துதித்த பரமசேனை இந்த பண்புகளை உண்டாக வேண்டும் என்று இன்றும் நம் இல்லங்களிலும் வந்து வாழ்த்துகிறார்கள். கிறிஸ்துவுக்கேற்ற அந்த அலங்கார பண்புகளை ஏற்றுக்கொண்ட பின்தான் புத்தாடை, விருந்து எல்லாம். வெளி அலங்காரத்தில் தேவதூதர் பொம்மை, உள் அலங்காரத்தில் மகிமை, சமாதானம், பிரியம். வெளி அலங்காரத்தில் தேவதூதர் பொம்மை, உள் அலங்காரத்தில் மகிமை, சமாதானம், பிரியம். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம்
நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஜெபம். இறைவா, தூதர் பாட்டை நான் பாடுகிறேன். அவர்கள் பாடியபடி உமக்கு மகிமை சேர்க்கவும் சமாதானத்தையும் அன்பையும் என் உடைமையாக்கவும் அருள் புரியும். ஆமேன்.